பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு டிஎன்ஏ பண்ணீங்களா இல்லையா? அந்த அவருடைய டிஎன்ஏ வழக்குல டெஸ்ட் என்ன ஆச்சு? நடந்துச்சா இல்லையா? நாமல் ராஜபக்ஷ இருக்கதா ஒரு சில தரப்பு வந்து சொல்லிச்சு. ம். சுனில் வட்டகல இருக்கார் இல்லையா? அவர் கூட அடிச்சு ஆணித்தரமா சொன்னாரு. இதுக்கு பின்னாடி வந்து நாமல் ராஜபக்ஷ தான் இருக்காரு. ஆமா. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த மாதிரி ராஜபக்ஷக்களுக்கு எதிரா இன்னும் நிறைய பட்டியல வெளியிடுறதா வந்து முதல்லயே சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப வரைக்குமே அது ஆதாரங்கள் இருந்தும் முறையான ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்க செய்யுது இல்லையா? அவர் சொல்றது என்ன அப்படின்னா, இப்போ அரசாங்கத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கு, அரசாங்கத்துல இருக்கவங்களே 2 டீமா பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா நீங்க எங்க கிட்ட வந்து கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். இதனால தான் பிரிஞ்சிருக்கோம், இப்படி ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, அதனால தான் பிரிஞ்சிருக்கோம்னு நாங்க சொல்றோம். இப்போ எதிர்க்கட்சியே பிரிஞ்சிருக்கு, நீங்க எங்க கிட்ட கேட்க முடியுமா? முடியாது. நீங்க வந்து அது யார்கிட்ட கேட்கணும்? சஜித் பிரேமதாச கிட்ட தான் கேட்கணும். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம் கனுஷியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனுஷியா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்னென்ன செய்திகள் எங்களுடைய நிகழ்ச்சியில நாங்க பார்க்க போறோம்? ரொம்பவே பரபரப்பா போய்கிட்டு இருக்கு இலங்கையோட அரசியல் களம் அப்படின்னு தான் சொல்லணும். புதுசு புதுசா எதிர்க்கட்சிகள் எல்லாம் உருவாகுது. ஸோ இன்னைக்கு நாள்ல நம்ம என்னத்தை பத்தி பேச போறோம்? சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது முதலாவதா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமல் ராஜபக்ஷவுக்கும் பாதாள உலக குழுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு மக்கள் கிட்ட வந்து ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? அது வந்து இல்ல அப்படின்னு உறுதியா வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொட்டு கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே அதை பத்தி நீங்க நம்ம நிகழ்ச்சியில பாத்துலாம். ஓகே இப்போ நம்ம நேத்து வந்து நிகழ்ச்சியில பேசியிருந்தோம் இல்லையா? ஏன் யாருமே சுரேஷ் சாலை பத்தி இப்ப பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஒருவேளை எங்களுடைய நிகழ்ச்சியில சொன்னது கேட்டுருச்சோ என்னவோ அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ அந்த வாய் திறக்காம இருந்த ஒருத்தர் வந்து இன்னைக்கு மறுபடியும் பேசியிருக்காரு சுரேஷ் சலைவை பத்தி. அதையும் தாண்டி இந்த சுரேஷ் சலைவோட வழக்கு விசாரணைகள் தொடர்பாகவும் ஒரு சில தகவல்கள் வெளியாக இருக்கு. அதை பத்தியும் நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒண்ணு சேர்ந்து வந்து ஒரு கூட்டணி மாதிரி எல்லாமே உருவாக்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா? சோ ஆமா. இதுக்கு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன? இதை பத்தி அரசாங்கத்துல இருக்க ஒரு முக்கிய ஒருத்தர் வந்து பதில் சொல்லியிருக்காரு. ஆமா. அதை பத்தியும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, அண்ணா நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா ஆனா இன்னும் உங்க மனசளவுல நீங்க இன்னும் சின்ன குழந்தையா தான் இருக்கீங்க அப்படின்னு வந்து நம்ம விஜய் இருக்கார் இல்லையா? தமிழகத்தின் முதலமைச்சர் விஜய் வந்து ஒரு காரோட விளையாடி இருக்காரா. ஆமா. அது என்ன காரு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, அது என்ன கார், அதோட பின்னணி என்ன அப்படிங்கறதையும் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேச போறோம். சோ நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? சரி, வாங்க போகலாம். ம். சரி, முதலாவதா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அனுரா அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த போதைப் பொருள் இருக்கு இல்லையா? ஆமா. அதை வந்து தேடி 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 பிடிச்சாங்க. ம். அப்படி இருக்கும்போது இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமல் ராஜபக்ஷ இருக்கதா ஒரு சில தரப்பு வந்து சொல்லிச்சு. ம். சுனில் வட்டகல இருக்கார் இல்லையா? அவர் கூட அடிச்சு ஆணித்தரமா சொன்னாரு. இதுக்கு பின்னாடி வந்து நாமல் ராஜபக்ஷ தான் இருக்காரு. ஆமா. எங்ககிட்ட வந்து ஆதாரம் இருக்கு, கூடிய ம். சீக்கிரமே நாங்க வந்து அது என்ன ஆதாரத்தோட பெயர்களை எல்லாம் வெளியிடுவோம் அப்படின்னு ம். சொன்னாங்க. இப்ப ம். சொல்லியே நினைக்கணும் ஒரு வருஷம் ஆக போதா. ம். ம். பட் இது வரைக்கும் அந்த கண்டெய்னருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அந்த ஆதாரங்களும் வெளியில வரல, இப்படி எதுவுமே வரல. ஸோ ம். மக்கள் கிட்ட வந்து ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்ன ம். அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே உண்மையிலேயே இவர் வந்து நாமல் ராஜபக்ஷ தான் இருக்காரா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் ஒன்று வந்திருக்கு இல்லையா? சோஷியல் மீடியால கூட வந்து நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆமா. அதாவது ஒரு தனித்தீவு ஐஸ் ஐலாண்ட் அப்படின்ற ம். மாதிரி வந்து ம். நிறைய போஸ்ட் எல்லாம் போட்டு அப்படி இப்படி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து பொங்கி எழுந்த ஒரு மொட்டு கட்சி உறுப்பினர் வந்து இன்னைக்கு சிஐடியில் வந்து ஒரு முறைப்பாடு ஒன்று கொடுத்துருக்காரு. ம். அவர் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமல் ராஜபக்ஷவுக்கும் பாதாள உலக குழுக்கும் தொடர்பு இருக்கிறதா சில பேர் வந்து சதித்திட்டம் தீட்டி இந்த சோஷியல் மீடியாவில் வந்து அவருக்கு எதிராக போஸ்ட் போடுறாங்க. இந்த ம். பொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. அதாவது ஒரு டீமை உருவாக்கிட்டு ம். அவங்க யார் யாருக்கு பிடிக்கலையோ அவங்கள பத்தி வந்து தப்பான விமர்சனம் எழுதுற மாதிரி நாமல் ராஜபக்ஷவுக்கும் இதுக்கு வந்து செய்றாங்க. ஸோ இதுக்கு வந்து சிஐடியால ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முறைப்பாடு அளிச்சிருக்காராம். ஓகே, அதாவது இப்போ இந்த நாமல் ராஜபக்ஷவுக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கான சரியான பதில் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விசாரணைகளோட இறுதி கட்டத்துல தான் தெரிய வரும். அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இது மாதிரியான சந்தேகங்கள் மக்களுக்கா இருக்கட்டும், சமூக வலைத்தளங்களா இருக்கட்டும் வரதுக்கு முதலாவது காரணம் இந்த கேள்பத்திர பத்மியோட போன்ல நாமல் ராஜபக்ஷவோட நம்பர் சேவ், அதாவது பேர்ல ஒரு நம்பர் சேவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. அந்த மாதிரியான தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய பின்னணியில இந்த கண்டெய்னர்ல வந்து ஐஸ் எடுத்துட்டு வந்தது, அதை ஒரு வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்தது, அதோட தொடர்பு பட்டிருந்தவர் தான் இந்த சம்பத் மணம்பேரி. இவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியோட ஒரு முன்னாள் உறுப்பினர். அப்பா இந்த மாதிரி இந்த கட்சிக்கும் முன்னாள் உறுப்பினர்னா அவர் அந்த விஷயத்துல மாட்டுப்படும் போது, கைது செய்யப்படும் போது அவர் வந்து அந்த கட்சியில தான் இருந்தாரு. அப்ப இப்ப விசாரணைகள் நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய பின்னணியில அவர் இப்போ ஒரு முன்னாள் உறுப்பினர் அப்படிங்கிற பட்சத்துல இந்த இந்த கட்சிக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் அப்படி இல்லைன்னா போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற சந்தேகங்கள் எழுந்ததுக்கான காரணம் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் தான். அப்போ இந்த
எதுக்கு அவருடைய ஃபோன்ல வந்து நாமல் ராஜபக்ஷவோட நம்பர் இருந்தது, நம்பரோ பேரோ ஏன் இருந்தது அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் இப்போ வரைக்குமே நாமல் ராஜபக்ஷ தரப்புல இருந்து வழங்கப்படலை. அதையும் தாண்டி இந்த சம்பத் மனம்பேரிக்கும் மொட்டை கட்சிக்கும் என்ன சம்பந்தம், ஏன் அவர் வந்து இதில் சிக்கினாரு அப்படிங்கிறதுக்கான அவங்க தரப்பு ஒரு விளக்கத்தை வழங்கவும் இல்லை. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து முறையான விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த மாதிரி ராஜபக்ஷக்களுக்கு எதிராக இன்னும் நிறைய பட்டியலை வெளியிடுறதா வந்து முதல்லயே சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே அது ஆதாரங்கள் இருந்தும் முறையான ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே தான் இருக்க செய்யுது இல்லையா? இப்போது ஏர்பஸ் ஊழல் வழக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷவக்கிட்ட கூப்பிட்டு வாக்குமூலம் பெற்றுக்கொள்ளப்பட்டது. கபில சந்திரசேன என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆமாம் எடுத்த காசு வந்து நான் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லியும் கூட இப்போ அவர் உயிரோட இல்லை. ஆனால் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராக ஒழுங்கான ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு இந்த அரசாங்கம் தள்ளப்பட்டுருச்சு. இந்த மாதிரி ராஜபக்ஷக்களுக்கு எதிரான வழக்குகள் நிறைய இருக்குது, பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் கூட இந்த அரசாங்கம் வந்து அதில் செயற்படுறது ரொம்பவே மெதுவாக தான் செயற்படுது. இல்லைனா இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே தவிர அவங்கள கைது செஞ்சு உள்ளே வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைபாடாகவே தான் இருந்துக்கிட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் கூட இப்போ நாமல் ராஜபக்ஷவுக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து இப்போ ஆல்ரெடி சிஐடி விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில் இப்போ இவங்களும் போய் முறைப்பாடு கொடுத்துருக்கிறதுனால வெகு விரைவில் தெரிய வரும் அப்படிங்கிறது தான். மற்றது வந்து இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரத்துக்கு அப்புறமா வந்து ஒரு அரசியல் சதியாக தானே இப்போது ஏன்னா நம்ம நேற்று நாமளோட ஒரு வேவை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா, புதிய அலை அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வர்றாரு, இந்த அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்கான பல திட்டங்களை தீட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பேசின பின்னணியில் நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறைக்கான காரணமும் வந்து ஒழுங்கா ஒரு காரணம் இல்லை, போதைப் பொருள் கடத்தல் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுறதுனால இது ஒரு அரசியல் சதியாகவும் இருக்கலாம் அப்படின்னு வெளியிடப்பட்ட சந்தேகங்களோட அடிப்படையில் தான் நாமல் ராஜபக்ஷவோட பெயரும் அந்த இடத்துல வந்தது. இப்போ இவங்க முறைப்பாடு வழங்கியிருக்காங்க. விசாரணைகளோட அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் வந்து தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அரசாங்கத்தோட விஷயம் என்னன்னா போதைப் பொருளையும் பாதாள உலக குழுக்களையும் ஒழிக்கணும் அப்படிங்கிறது தானே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்டெய்னர் எல்லாம் பிடிபட்டு இருந்துச்சுல, அப்போ வந்து அரசாங்கத்தினுடைய வேகம் எப்படி இருந்துச்சுன்னா, இதோ இப்போ வெளியிடுறோம் வர்ற கிழமையே வந்து முக்கியமான ஒருத்தர் வந்து அரெஸ்ட் ஆவாரு அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. ஆனா இப்பதான் எனக்கு ஞாபகம் அது நடந்து இப்போ 1 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது இல்லையா? அப்ப இருந்த வேகம் இப்ப எங்க இருந்துச்சு அப்படின்னு அதெல்லாம் வந்து மறைக்கப்பட்டுருச்சு. இதே தான் வந்து கபில சந்திரசேனோட விவகாரத்திலையும் சரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அரசாங்கம் ஒரு மாதிரி மெதுவா கரிசனை காட்டிக்காம இருக்க மாதிரியான விஷயங்களும் இருக்கு. அதை யாருமே பெருசா அவதானம் செலுத்துறது இல்லை. ஏன்னா இந்த அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒன்று பேசு பொருளாக மாறுது. அதனால அது எல்லாமே மறைக்கப்படுது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ இந்த கண்டெய்னர் விவகாரம் வந்து இவங்க சொன்னாங்க போதைப் பொருள் கடத்தப்பட்டிருக்கு, அதுக்கு பின்னாடி இந்த கட்சி தான் இருக்குது அப்படின்னு அரசாங்கம் சொல்லிச்சு. அதுக்கு அவங்க சொன்னாங்க நிலக்கரின்னு ஒன்று நீங்கள் கடத்தினீங்க, அதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிக்கும். இந்த மாதிரி மாறி இப்போ என் மேலே குத்தம் இருந்தால் நான் உங்கள் மேலே ஒரு குத்தத்தை சொல்லுவேன், ஆமாம் உங்கள் மேலே குத்தம் சொன்னால் நீங்கள் பதிலுக்கு என் மேலே ஒரு குத்தம். ஞாபகம் இருக்கு அந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவும் கூட இந்த கண்டெய்னருக்குள்ள ஆயுதங்கள் கடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கதையை கொண்டு வந்தார். கண்டெய்னர் 323 கொள்கலன்கள் வந்து சோதனை செய்யாமல் வெளியிடப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்தது. இந்த மாதிரி இது எல்லாமே வந்து இன்னும் பெண்டிங்ல தான் போய்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுவோம் இன்னும் டைம் இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். வருஷம் இருக்கு, அதுக்குள்ள முடிப்பாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. சோ இது இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா கபில சந்திரசேன அவர் வந்து உயிரிழந்திருந்தார் இல்லையா? இந்த யாபஸ் வழக்கு வந்து ஒரு பெரிய வழக்கா வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதே மாதிரி இந்த கபில சந்திரசேன அவர் வந்து ஒரு முக்கியமான சாட்சியாகவும் கருதப்பட்டார். அவருக்கு வந்து பிணைய கொடுத்து வெளியில அனுப்பி அவர் வந்து அப்புறம் தப்பான முடிவு எடுத்து உயிரிழந்துட்டாரு. சோ அதுக்கப்புறம் கூட இப்ப வந்து கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்கா. இல்ல ஆனா அது தற்கொலையா கொலையான்னு கூட இன்னும் தெரியல. அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு அந்த கேஸோட நிலைமை. அது கூட அந்த கொலை அவர் அது கூட உயிரிழந்தப்போ வந்து ரொம்ப பரவலா வந்து பேசப்பட்டுச்சு. ஆனா இப்ப அதை பத்தி பேசுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அந்த வழக்கை வந்து இப்போ 30ஆம் தேதி வரைக்கும் தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவருடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து கூட்டிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கதா தான் தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது இறுதி விசாரணைகள் நடத்தப்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. ஆனா இன்ன வரைக்குமே வந்து அவர் இறந்ததுக்கான காரணம் என்னன்னே இன்னும் கண்டுபிடிக்கல. இந்த அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களத்தோட அறிக்கைகளும் கூட இன்னும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வெளியாயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஐபோன் ஒன்று யூஸ் பண்ணாரு, அதை அன்லாக் பண்ணணும், அதுக்கு வந்து இந்த தாய் நிறுவனமான ஆப்பிளுக்கு வந்து அனுப்ப போறோம் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. சொன்னதெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு தெரியல. இல்ல இதை நம்ம பேசினாலே இதுல வெளிப்படையா தெரியுது தானே, வேணும்னே தான் இந்த விசாரணைகளை வந்து மெதுவா கொண்டு போறாங்க அப்படின்னு. இல்லை இது வந்து நாங்க வெளிப்படையாவே பேசலாம், இதுல மறைச்சு ஒழிச்சு பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது.
இப்போ இதே சம்பவம் நடந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த திரைசேரி அதிகாரியும் வந்து உயிரிழந்தார். ஓகே. அவருடைய விஷயம் வந்து டக்கு டக்குன்னு முடிஞ்சுது. அவர் வந்து ஆமா தற்கொலை தான் செஞ்சுக்கிட்டாரு. இது வந்து கொலை கிடையாது, சதி கிடையாது, திட்டம் கிடையாது அப்படின்னு அடுத்து அப்டேட் குடுத்தாங்க. அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. திரைசேரி விசாரணை நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த அதிகாரியோட கொலை, தற்கொலை அப்படிங்கிற விஷயம் முடிஞ்சிருச்சு. இத்தனைக்கும் அவர் தான் அத வந்து ஃபர்ஸ்ட்டா போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணவரு. இப்படி ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொன்னவரு அவர் தான். அவரே முக்கியமான சாட்சி. அவரே இல்ல. ஆனா, அந்த வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அது நடந்து கொஞ்ச நாள்ல தான் கபில சந்திரசேன உயிரிழக்கிறாரு. இதுலயே இவ்ளோ ஸ்லோவா செயற்படுறாங்க அப்படின்னு தான் தெரியல. அது யோசிச்சு பார்த்தா நிஜமாவே இந்த அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மைனஸா தான் இத நம்ம சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங் நல்லா இருக்கு, ம். எண்டிங் தான் அது வந்து என்ன சொல்றது ரொம்ப ஸ்லோவா இருக்க மாதிரி ஸ்லோவா இருக்கு. இருக்கு. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள சொல்லலாம். பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு டிஎன்ஏ பண்ணீங்களா? இல்லையா? அந்த அவருடைய டிஎன்ஏ வழக்குல டெஸ்ட் என்ன ஆச்சு? நடந்துச்சா? இல்லையா? சரி, அதை விடுங்க. இப்ப 20 பிக்குமார் வந்து அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, ஆமா. வெளிநாட்டுல இருந்து போதைப் பொருளை கொண்டு ம், வந்தாங்க இல்லையா, ம், ம். அதுக்கு என்ன நடந்துச்சு, விசாரணை என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அதுவும் தெரியல. அதுக்கு முன்னாடி கூட சில பேர் வந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி விசாரணைகள்ல சில ஆமா. தகவல் வந்து வெளியாயிருச்சு. ம். அதுக்கு என்ன நடந்துச்சு? ஸோ ஆக மொத்தத்துல நிறைய விஷயங்கள் வந்து பெண்டிங்லயே தான் இருக்கு. பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிறத தாண்டி, நீங்க விசாரணை மட்டும் தான் செய்றீங்க. விசாரிக்கிறீங்க, கூப்பிடுறீங்க, வாக்குமூலம் பெற்றுக்கொள்றீங்க. என்ன ஒரு நாள் அந்த ஏதோ ஒரு ஒரு விதத்துல இந்த எதிர்க்கட்சியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? எப்படியாவது இந்த செய்திகள்ல வந்துரணும். அதான் அவங்களுக்கு வேணும். அதனால பண்றாங்களா? எனக்கு புரியல. இந்த கபில சந்திரசேன விஷயம்லாம் எடுத்துக்கும்போது, ரொம்ப அவங்க வந்து கேர்லெஸ்ஸா செயற்படுறாங்க. திட்டமிட்டே அவங்க கண்டுக்காம இருக்காங்களா? இல்லாட்டி அவங்களுடைய சூழ்நிலைகள் அப்படி மாறி இருக்கா? அப்படிங்கிறது தெரியல. பட் எது எப்படி இருந்தாலும் கூட எல்லாருக்கும் ஒரு இப்ப யார் பஸ் ஊழல் வழக்கா இருந்தாலும் அது மக்களோட பணம் இல்லையா? அப்ப அத தெரிஞ்சுக்க கூடிய உரிமை வந்து மக்களுக்கு கட்டாயமா இருக்கு. அப்ப அத நீங்க வெளிப்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்துலயும் இருக்கு. இந்த பல்லேகம ஹேமரத்ன தேரரா இருக்கட்டும், இந்த கேஸ எடுக்கும்போதே தயங்கி தான் வந்தாங்க. அதே பிளான் பண்ண மாதிரியே இப்ப அது வந்து இல்லாம போயிருச்சோ என்னவோ! அவருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க அவர் ஓகே சொன்னதா சொன்னீங்க. அத எடுத்தீங்களா? அதுக்கு அடுத்த கட்டம் என்ன ஆச்சு? அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணலாம். வழமையா சொல்ற மாதிரி தான் வெயிட் பண்ணி பார்ப்போம். காலம் காத்து வந்து பதில் பதில் சொல்லலாம். சொல்லும் அப்படிங்கிறது. நம்மளும் அந்த பதிலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆமா. ஸோ சரி. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில வந்து அடுத்து சுரேஷ் சலை. இப்ப நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, அடுத்து சுரேஷ் சலையோட விவகாரம் நம்ம நேத்து பேசியிருந்தோம் இல்லையா? அ ஏன் வந்து யாருமே பேச சுரேஷ் சாலையை பத்தி மாட்டேங்கிறீங்க? பேசுறாங்கல்ல, ஆமா. அது அவரு முக்கியமா உதயகம்மன் பிள்ளை ஏன் பேசல பேச அப்படின்ற மாதிரி மாட்டேங்கிறாரு கேட்டீங்க. அப்படின்னு. இப்போ உதயகம்மன் பிள்ளை வந்து நேற்றைய தினம் நடந்த ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வழங்கின நேர்காணல்ல வந்து இந்த விஷயத்த பத்தி பேசியிருக்காரு. அவங்க அந்த ஊடகவியலாளர் எப்படி கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, "ஏன் இப்போ சலைய பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க? என்னாச்சு?" அப்படின்னு தான் அந்த ஊடகவியலாளரும் கேட்கிறாரு. அதுக்கு அவரு பதில் சொல்லியிருக்காரு, "இல்ல சுரேஷ் சலைக்கு வந்து ஒரு அநியாயம் நடந்துச்சு. அத நாங்க தட்டி கேட்கறதுக்காக நாங்க எல்லாம் வந்து குரல் கொடுத்தோம். மத்தபடி நாங்க வந்து இப்ப பேசாம இல்ல. இப்ப அவர பத்தி தேடாம இல்ல." அப்படின்னு சொல்லி அவருடைய நிலைமைகள வந்து சொல்றாரு. මුලින්ම හදවතේ ඇති වෙලා තියෙනවා කාඩියෝ මයෝපති කියන තත්ත්වය. ඒක හෘද වස්තුවේ බිඳ වැටීම ෆේලි එකක් විදිහට තමයි සලකන්නේ. ඒක දැනට හෘද ඒකකයේ රඳවගෙන ඔහුට ප්‍රතිකාර ලබා දෙමින් තිබෙනවා. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. அவரு சாப்பிடாமலே இருந்தார் இல்லையா? 26 நாள் சாப்பிடாம இருந்ததுனால, அவருடைய ஒரு சில உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த ஒரு மாதிரி அது எப்படி சொல்லுவாங்க? அதாவது உள்ளுறுப்புகள் வந்து ஒழுங்கா வேலை வேலை செய்யல. அப்படின்ற ஆமா. மாதிரி அப்படிங்கிற சொல்றாரு. மாதிரி சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி இப்ப அவரு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரு இல்லையா? உண்ணாவிரதத்த கைவிட்டனால, இப்ப இந்த இருதய சிகிச்சைகள தான் அவங்க வந்து கொஞ்சம் மும்முரம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள பத்தி தான் அதிகமா வைத்தியசாலை நிர்வாகம் பார்த்துக்கிட்டு இருக்கே தவிர, அதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயங்கள் உடம்புல இருக்க அடுத்த பிரச்சனைகளுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி உதயகம்மன் பிள்ளை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தான் எல்லாத்தையுமே முதல்ல வந்து சொன்னேன் சொன்னேன். அப்படின்ட்டு தான் ஆமா, சொல்றாரு. ஆமா. ஏன்னா அவருக்கு வந்து உள்ள அந்த சித்திரவதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்களா, அதை வந்து நான் தான் வெளியில வந்து ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஆமா. அதே மாதிரி அவர் உண்ணாவிரதம் இருக்கார் இல்லையா, அதையே நான் தான் முதல்ல வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு என்னவோ இவர் தான் ஐடியா கொடுத்துட்டு வெளியில வந்து சொல்லியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. இவர் சொன்னோனே அங்க எல்லாம் அவர் பண்ணியிருப்பாரோ என்னவோ. அதே மாதிரி தான் தோணுது. அதே மாதிரி அந்த இன்டர்வியூல வந்து இந்த நலிந்த ஜெயதிஷ் இருக்கார் இல்லையா, அவர் பேசினதை வேற ஒரு ரெஃபரன்ஸுக்காக போட்டு காட்டுவாங்க. ஆமா. ஸோ அவர் வந்து ஒத்துப்பாரு கடைசியா, ஓகே அவர் வந்து சாப்பிட்றாரு, இவ்வளவு நாளும் வாயால சாப்பிடல, மத்த மூக்கு வழியால டியூபால கொடுத்தாங்க, ஆனா இப்போ வந்து அவர் வாயால சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எதுக்கு அப்படின்றதுதான், இவ்வளவு சீன் தேவையில்ல. அவர் வந்து சும்மா விட்டு இருந்தாலே அவர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பாரு. ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி அந்த மனுஷனையும் போட்டு கஷ்டப்படுத்தி அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு கஷ்டப்படுத்தி கடைசியில என்ன கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டா
இல்ல இல்ல. இதுக்கு அந்த அவர் வந்து சும்மா விட்டு இருந்தா அவரே வந்து இருந்திருப்பாரு. ஆமா. அந்த நலிந்த ஜெயதீஸோட வீடியோ போட்டு ரெஃபரன்ஸா காட்டும்போது, அதுக்கு வந்து அவரு உதயகமன் பிள்ளை சொல்றாரு, இது நலிந்த ஜெயதீஸ பேசுறது வந்து ஒரு முட்டாள்தனமா இருக்கு. முட்டாள்கள் தான் இப்படி பேசுவாங்க. அதுல நலிந்த ஜெயதீஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆமா உண்ணாவிரதத்தை கைவிட்டாரு. இத்தனை நாள் நீங்க சொன்ன மாதிரி மூக்கு வழியா அவருக்கான உணவுகள் எல்லாமே, அதான் உணவுகள்னா அவருக்கு தேவையான மருந்துகள் எல்லாமே உடலுக்குள்ள போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ அவர் வாய் வழியா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அதை நினைச்சு எங்களுக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொன்ன விஷயத்தை தான் உதயகமன் பிள்ளை வந்து முட்டாள்தனமா பேசுறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எது எப்படி இருந்தாலும் அவங்க இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த சலைவுக்காக குரல் கொடுத்தவங்க எல்லாருமே வந்து ஸ்டில் அவருக்காக நிற்கிறோம், அவருக்காக நாங்க வந்து குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து அடிச்சு சொல்லியிருக்காரு நேற்று நடந்த இந்த இன்டர்வியூல. ඇතෙම නලින්ද ජයතිස්ස මාමිත්‍ර ඇමතිතුමාගේ ඒ මෝඩ් තකතීරු ප්‍රකාශය ගැන මට හරි ලැජ්ජයි. நான் உண்மையை சொல்லணும்னா உதயகமன் பிள்ளை வந்து முட்டாள் அவர் சொல்லியிருக்காரு. ம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு அறிவுசாலி அப்படின்னே சொல்லலாம். ஏன் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே ஒரு புக்கு மேடை போட்டு போட்டு மேடை போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு திருப்பி அதே தான் விஷயம்னு சொன்னாரு சொன்னாரு. ஆமா. பாத்தீங்களா, அங்க நிக்கிறாரு உதயகமன் பிள்ளை. ம். சரி இப்பெல்லாம் இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்து புதிய எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஆமா ஆமா. அதாவது எதிர்பாராததை எதிர்பாருங்க அப்படின்னு ம். பாத்தீங்கன்னா இந்த சிங்கள அரசியல்வாதிகள் சேர்ந்து ஒரு கூட்டணியை வந்து உருவாக்குறாங்க. உருவாக்குனாங்க. அது நியூஸ் முடியறதுக்குள்ள நம்ம தமிழ் கட்சிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க மட்டும் தான் பண்ணுவாங்களா, ரெண்டு நாங்க தானே. பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கினாங்க. ம். எல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்ம அன்னூர் அரசாங்கம் இருக்கு இல்லையா, ம். அவங்கள வந்து டார்கெட் பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி வேணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்ட்ராங்கான ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி இருக்கு. இருக்கு. அது பத்தாதுன்னு இவங்க எல்லாம் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க போல. ம். ஸோ இதுக்கு அரசினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு தக் லைஃப் ரிப்ளை ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆமா ஆமா நானும் பார்த்தேன். அவங்க அது என்ன தக்கோ சொல்லியிருக்காங்க தக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி ஏதோ பண்ணிட்டு போறாங்க, இருக்கணும்ன்றது அவங்களும் காட்டணும் இல்லையா, ஆமா. ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் அவ்வளவு பெரிய மேட்டர்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க ஏதோ இப்படி இப்படியே தட்டி விட்டு போற லெஃப்ட் மாதிரி ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பண்ணிட்டு தட்டி விட்டு போறாங்க. போயிட்டாங்க. ஆமா. அதாவது இந்த நலிந்து ஜெயதீஸ் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு நடந்த இந்த ஊடகவியலாளர் அதாவது அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கக்கூடிய ஊடகவியலாளர் சந்திப்புல வந்து ஒரு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு என்ன அப்படின்னா, ஏன் எதுக்காக கூட்டு தமிழ் எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கிட்ட தான் கேட்கணும். அவர் சொல்றாரு என்ன அப்படின்னா, இப்போ அரசாங்கத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கு, அரசாங்கத்துல இருக்கவங்களே 2 டீமா பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா நீங்க எங்க கிட்ட வந்து கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். இதனாலதான் பிரிஞ்சிருக்கோம், இப்படி ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, அதனால தான் பிரிஞ்சிருக்கோம்னு நாங்க சொல்றோம். இப்ப எதிர்க்கட்சியே பிரிஞ்சிருக்கு, நீங்க எங்க கிட்ட கேட்க முடியுமா? முடியாது. நீங்க வந்து அது யார்கிட்ட கேட்கணும்? சஜித் பிரேமதாச கிட்ட தான் கேட்கணும். அவர்கிட்ட தான் இதுக்கான வந்து ஒரு நல்ல பதில் இருக்கு. எங்க கிட்ட 159 பேர் இருக்காங்க, நாங்க நல்லபடியா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு தான் போறோம். ஸோ எதிர்க்கட்சியில இருக்கவங்க எப்படி போனாலும் எங்களுக்கு அது கணக்குல இல்ல அப்படின்னு சொல்லி நலிந்த ஜெயதீஸ சொல்லியிருக்காரு. வசந்த சமரசிங்க தான் நீங்க சொன்ன மாதிரி சரி இருக்காங்க அப்படின்னு காட்டிக்க தானே வேணும், இருந்துட்டு போட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல பேர் அரசாங்க தரப்புல இருந்து பல பேர் வந்து சும்மா என்ன சொல்றது, ஏதோ பண்ணுங்க எங்களை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதோ பண்றதுனால ஓரமா போய் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி யாரு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய சந்திரசேகர் கடற்தொழில் அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, அது வந்து கூட்டு தமிழ் எதிர்க்கட்சிகள் கிடையாது, அது வந்து ஒரு கூட்டு சாம்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நகைச்சுவை இல்லை, நிஜமாவே அவர் அப்படித்தான் சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி சுந்தரலிங்கம் பிரதீப் தோட்ட உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ் பேசும் கட்சிகள் சேர்ந்திருக்குது அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு விஷயம் தான், எங்களுக்கும் ஒரு எதிர்க்கட்சி வேணும் தானே. அவர் வந்து அது ஒரு பாசிட்டிவ் வேல சொல்லியிருக்காரு. இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நகைச்சுவையா ஏளனமா தானே சொல்லியிருப்பாங்க. பட் சுந்தரலிங்கம் பிரதீப் எப்படி சொல்லியிருக்காருன்னு சொன்னா, அதை ஓகே, நாங்கள் வந்து உங்களை வரவேற்கிறோம், நீங்கள் வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கொண்டு வாங்க, நல்ல ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படுங்க, எங்களுக்கும் ஒரு நல்ல எதிர்க்கட்சி இல்லாமல் தான் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இப்போ நலிந்து ஜெயதீஸ சொன்னார் தானே, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கிட்ட தான் கேட்கணும்னு. அதுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியோட முக்கியமான உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கூட்டு தமிழ் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அவங்க வந்து ஐக்கிய மக்கள் சக்தியோட தான் சேர்ந்து பயணிப்பாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை எனக்கு புரியல ஆளாளுக்கு கொலை போடுற மாதிரி தான் இருக்கு. அவங்க 6 பேர் என்னடான்னா, இல்லை நாங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன காணி உரிமை, மக்களோட பிரச்சனை இதெல்லாம் நாங்கள் பேச போகிறோம். அப்போ இவ்வளோ நாள் என்ன பேசியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி நாள் என்ன பண்ணாங்களோ அதை தான் இனிமேலும் பண்ணுவாங்க. இவ்வளோ நாள் தனித்தனியாக பேசியிருந்தாங்க, இப்போ எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து பேச போகிறாங்க. பார்லிமெண்ட்ல வந்து
இப்போ எல்லாருமே சேர்ந்து ஒரே கருத்தை ஒரே கோஷத்துல வந்து கத்த போறாங்க. சொல்ல அதான் முடியாது. நடக்குது. பக்கத்து பக்கத்து சீட்ல கேட்டு அப்படியே 6 பேரும் 6 சீட்லயும் இருந்து ஒரே டைம்ல எலும்பி பேசினாலும் பேசுவாங்களோ தெரியல. அதுல இருக்கும்போது பாக்குறதுக்கு நல்ல அழகா இருக்கு. ஒற்றுமையா பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆசையா தான் இருக்கு. இது வந்து கொள்கை அடிப்படையிலயோ இல்லாட்டி நீங்க வந்து நிஜமாவே இதை ப்ராக்டிக்கலா ஏதாவது பண்ணும்போது நீங்க இதே மாதிரி சேர்ந்து இருப்பீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுவும் நீங்க தனித்தனியாவே இத்தனை நாள் எதுவுமே பண்ணல, சேர்ந்து மட்டும் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான். எது எப்படி இருந்தாலும் சரி, ஓகே. இந்த கூட்டு தமிழ் எதிர்க்கட்சியை பத்தி மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க, வரவேற்கிறீங்களா இல்லையா அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்களும் ரொம்ப ஆசையா ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. சரி, என்னதான் இப்படி இருந்தாலுமே வந்து மக்கள் நிறைய பேர் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்களாம். என்ன? அந்த 2 பேர் வந்து முக்கியமான 2 பேர் மிஸ்ஸிங். அதாவது அந்த வைத்தியர் இருக்கார் இல்லையா, ஆமா. அவரும் வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இருக்காங்க. இவங்களை ஏன் வந்து சேர்த்துக்கல அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கொள்கை அவங்க ரீதியா அவங்க கொஞ்சம் முரண்பட்டவங்களா பட் இருக்கலாம். அவங்க 2 பேர் இருந்தா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இல்ல, எனக்கு யோசிக்கிறாங்க போல. புரியல. நீங்க எதுக்கு அரசியல் செய்றீங்க? இல்ல, இல்ல, என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவா? சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து ஆளாளுக்கு தங்களுடைய நல்ல கருத்துக்கள் வந்து முன் வைப்பாங்க. ஓ, நல்ல சண்டை கருத்து. போடாம சந்தோஷமா இருப்பாங்க. பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா. So அதுக்காக சொன்னேன். So அவங்க கூட இணைய வாய்ப்பு இருக்கு, தெரியல. ஆமா, இல்ல அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும். அதனாலதான் அவங்க வந்து தனியா பிரிஞ்சு போயிருக்காங்க அப்படியோ என்னமோ தெரியல. எது எப்படி இருந்தாலும் இதுல எல்லா தமிழ் கட்சிகள்ல சேர்ந்தவங்களுமே இல்ல. ஒரு சில பேர் வந்து இதுல மிஸ் ஆகுறதையும் பார்க்கக்கூடியதா இருக்கு. அவங்க எதுக்காக இப்படி வரல, ஏன் இதுல இணையல அப்படிங்கறதெல்லாம் 2வது கேள்வி. எது எப்படி இருந்தாலும் இவங்க எல்லாருமே சேர்ந்து தமிழ் மக்களுக்காக என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான். நம்ம நேத்து பேசியிருந்த மாதிரியே இனி வரக்கூடிய நாட்கள்ல நேத்து அவங்க இந்த ஊடக சந்திப்புல பேசுனது எல்லாமே கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அவங்க வளமையா பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா நான் என்னன்னா இதுல இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒருத்தர் ரணில் தலைமையிலான கட்சியில இருந்தவர், இன்னொருத்தர் சஜித் தலைமையிலான கட்சியில இருந்தவர், இன்னொருத்தவங்க எந்த கட்சிக்கு வந்தாங்கன்னே தெரியல. அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்ல மாறி 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 சரி யார் ஜனாதிபதி ஆகுறாங்களோ அவங்களோட கட்சிக்கு தாவக்கூடியவங்க தான் பாதி பேர் இதுல இருக்காங்க. ஸோ இவங்க இதுல இருந்தும் பிரிஞ்சு போகாம கொள்கை ரீதியா ஒன்னா செயற்பட்டு மக்களுக்கு ஒரு நல்லது, முக்கியமா தமிழ் மக்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றுவாங்களா இருந்தா உங்களுடைய இந்த திட்டம் வந்து சக்சஸ்ஃபுல்லா அமையும் அப்படிங்கிறது தான் சொல்லிக்கணும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, இப்படி வந்து நாட்டில் இப்படி நடக்கும்போது நம்ம ஜனாதிபதி அனுரகுமார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் இருந்த அரசாங்கங்கள் வந்து வெளிநாடுகள் கிட்ட இருந்து கடன் வாங்கி தான் நெடுஞ்சாலைகள் வந்து போட்டாங்க. ஆமா. பட் நாங்க வந்து 1% கூட வாங்காம ஒரு நெடுஞ்சாலையை வந்து போடுறோம் அப்படின்னு மாறுதட்டி பெருமையா வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, So ஹவ் அது இட் வந்து பாசிபிள்? ரம்புக்கணை டு கலகெதர நெடுஞ்சாலை தான் இப்படி வந்து யார்கிட்டயுமே கடன் வாங்காம இப்படி இலங்கையினுடைய காசு இருக்கு இல்லையா, சொந்த காசுல வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தானே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லாட்டி அதுலயே வந்து பாதி பேர் கொள்ளை அடிச்சிருப்பாங்க. வெளிநாட்டுல இருந்து பாதி இப்போ நெடுஞ்சாலை போட போறோம் அப்படின்னு வந்து காசு வாங்குவாங்க, கமிஷனை வாங்குவாங்க. அதுக்கப்புறமா அது வந்து ரொம்ப லேட் ஆகி செய்வாங்க. பட் இந்த அனுர அரசாங்கத்தில் வந்து இது ஒரு பாராட்டத்தக்க ஒரு செயலாக தான் கருதப்படுது. ஆமா, அதாவது இப்போ கடந்த ஆட்சிகள்லையும் கூட இந்த போற முடிவுக்கு கொண்டு வந்த கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா இந்த ஹைவே, இப்ப வரைக்குமே தேர்தல் பிரச்சாரத்துல என்ன பேசுவாங்கன்னா, நாங்க தான் ஹைவே கட்டணும், நாங்க தான் வந்து நாட்டை அபிவிருத்தி செஞ்சோம், நாங்க தான் டவர் கட்டணும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க இல்லையா. ஏர்போர்ட்டையும் கட்டி விட்டாங்க. அந்த ஏர்போர்ட் எதுக்கு கட்டினாங்கன்னு தெரியாம இப்ப பாட்டுல கிடக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இவங்க தானே இப்படி பிரச்சாரம் செய்வாங்க. இது வந்து இன்னொரு புதிய மைல்கல் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடனே இல்லாம நாடு அபிவிருத்தி அடையுது, அந்த அளவுக்கு எங்களோட நாடு வளர்ச்சி அடைஞ்சிருச்சாப்பா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா ஜனாதிபதி தான் இந்த தகவலை சொல்லியிருக்காரு. அது அப்படியே நடக்குது அப்படின்னா அதுவும் சந்தோஷப்பட ஒரு இலங்கையரா நாங்க பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாவும் தான் இருக்கு இல்லையா. இது வந்து ஜனாதிபதி சொன்ன தகவலை நாங்க வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம். எனக்கு என்ன அந்த $2.5 மில்லியன் காணாம போச்சுல, நம்ம மைண்ட் வேற எங்கேயோ போகுது. அதுக்கே வரீங்க இல்ல, அது அவன் அந்த தித்வா புயல் நேரம் ரீபில்ட் ஸ்ரீலங்கா நிதியம் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட் எல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அது வந்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லா வந்து அவங்க யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா அது வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான். ஹைவே கட்டுறாங்களா? சிச்சி, வாய்ப்பில்லை. பட் அது எங்க போச்சுன்னு தெரியல இல்லையா. அதுக்கான விசாரணைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம், இனி அவங்களோட பிரச்சனை கிடையாது, மற்றவங்களோட பிரச்சனை மாதிரி தான் இப்போ இருக்க அரசாங்கமும் செயல்பட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தெரியல. ஆனால் அவங்க பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள்னால அவங்களுடைய சின்ன சின்ன இந்த மாதிரியான குறைபாடுகள் எல்லாமே வந்து பெருசாக யாருமே வந்து அதை கண்டுக்கிறதும் கிடையாது. சரி, ஓகே, புதிய கட்சி தானே அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து அதை வந்து திருத்திக்கிட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து பல பேர் சொல்றத பார்க்கக்கூடியதா இருக்கு. ஸோ இலங்கையோட
விஜயோட அரசியல் களம் இப்படி இருக்கும்போது அங்க ஒருத்தர் வந்து கார் ஓட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் அது என்ன சொல்றது, கார்னு சொன்னா அந்த குட்டியா இருக்குமே பொம்மை கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஆமா. அது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக முதலமைச்சரா விஜய் வந்து பதவியேற்றதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து அவரை போய் மீட் பண்றாங்க. ஆமா. திரைப்பிரபலங்களா இருக்கட்டும், ம். பெரிய பெரிய பிசினஸ் ஓனர்ஸா இருக்கட்டும், ம். எல்லாருமே வந்து போய் மீட் பண்றாங்க. அப்படிதான் வந்து ஒரு கார் நிறுவனம் வந்து போய் மீட் பண்ணிருக்காங்க. ஆமா, வியட்நாம்ல ஆமா. இருக்க. அப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய கார் டிசைன் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு குட்டி காரை வந்து கொடுத்திருக்காங்க. ஆமா. இவரு அப்படியே அந்த காரை பார்த்தோன்னே இந்த பசங்களுக்கு இருக்க ஒரு வீக்னஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரிமோட் காரா இருக்கட்டும், எந்த காரா இருக்கட்டும், அதை பார்த்தோன்னே வந்து மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடும் இல்லையா. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரை வாங்கி அப்படியே டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்து சுத்தி சுத்தி பார்த்து அதை ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்படி வந்து இருக்காரு. ஆமா. இந்த வீடியோ வந்து வைரலா ரொம்ப போயிட்டு வைரல் ரொம்ப ஆயிடுச்சு. வைரலா போயிட்டு இருக்கு. இப்ப நிறைய பேர் பார்த்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பாக்குறதுக்கு தான் சிஎம் ஆனாலும் உங்க குழந்தை மனசு. உங்க குழந்தை மனசு இருக்கு, நீங்க இன்னும் மாறவே இல்லை, இன்னும் சைல்டிஷாவே இருக்கீங்க. அதுல நானும் இன்னும் 2-3 கமெண்ட் பார்த்தேன். சிஎம்மும் பொம்மை சிஎம், காரும் பொம்மை கார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. ஆனா இதோட உண்மையான பின்னணி என்ன அப்படின்னு சொன்னா, அது வந்து பொம்மை கார் கிடையாது. அது வந்து விளையாடுற அந்த ரிமோட் கார் அதெல்லாம் கிடையாது. அது அந்த கார் நிறுவனம் வந்து வியட்நாமில் இருக்கக்கூடிய அந்த கார் நிறுவனம் இந்தியாவில் தமிழ்நாட்டு வந்து அவங்களுடைய முதலீடுகளை செய்கிறதுக்கு, அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஐடியாவை வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் கிட்ட வந்து கொண்டு வர்றாங்க. அப்போது அவங்க வந்து அதை வரும்போது சும்மா வரமாட்டாங்க தானே யாரா இருந்தாலும். ஸோ அதுக்காக அவங்க வந்து அவங்களுடைய அந்த கார் பிராண்டே தான், அந்த காரையே தான் அவங்க வந்து மினியேச்சரா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அந்த குட்டி காரோட, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா, அந்த குட்டி காரோட 24 மடங்கு தான் ரியலான கார் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது அதை தான் அவங்க வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க கிஃப்டா. அதை தான் அவர் வந்து கொஞ்சம் க்யூட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்து, அந்த காரில் ஸ்டியரிங்கை நீங்கள் திருப்பி இருந்தால் கூட அதுவும் கூட அந்த திரும்பும் அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது ரியலான கார் தான், அது குட்டியா இருக்கு, அவ்வளவுதான் அதுக்கான டிஃபரன்ஸ். சாதாரணமாவே இந்த விஜய், அதாவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் வந்து இப்போ சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி நடிகராக இருக்கும்போது கேட்டால் கூட அவருக்கு வந்து கார்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த அவர்கிட்ட இருக்க காரே வந்து அதிகமானவங்க கிட்ட இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா. ரோல்ஸ் ராய்ஸ் தான் யூஸ் பண்ணுறாரு. அந்த கார் வந்து அதிகமாக யார்கிட்டையும் இல்லை, கொஞ்சம் ஒரு சில பேர்கிட்ட தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றது வந்து அவருடைய இப்போ வரைக்குமே அவர்கிட்ட இருக்கக்கூடிய கார் கலெக்ஷனோட பெருமதி வந்து கிட்டத்தட்ட 18 கோடி வரைக்கும், இந்திய ரூபாவோட அடிப்படையில் 18 கோடி ரூபாய் வரைக்கும் அவர்கிட்ட அந்த காரோட பெருமதியே இருக்குது, கார் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அவர் அந்த அளவுக்கு காருக்கு அடிமையான அடிக்டிவான ஒரு பர்சன் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ அதை பார்த்தோன்னே அவருக்கு வந்து கொஞ்சம் இந்த நான் சிஎம் அப்படிங்கிறத மறந்துட்டு அவர் கொஞ்சம் அதோட விளையாடி அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. இதை வந்து நிறைய பேர் பாசிட்டிவாக நிறைய பேர் சொல்லியிருக்கதை தாண்டி நெகட்டிவாக நிறைய பேர் சொல்கிறத பார்க்கக்கூடியதாக இருந்தது. என்ன சிஎம் ஆனாலும் கூட இதை தாண்டி இப்போ அவர் லஞ்ச் பாக்ஸில் வந்து சாப்பாடு கொண்டு போயிட்டு உட்காந்து அதே மேசையில் உட்காந்து சாப்பிட்றாருங்கிறது கூட வந்து நிறைய பேர் தப்பாக பேசியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது வந்து ஒரு சாதாரண மனுஷன் தானே, என்ன தான் சிஎம்மாக இருந்தாலும், என்ன தான் அந்த கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்திருந்தாலும் கூட அவரும் ஒரு சாதாரண மனுஷன் தான் இல்லையா. ஸோ அந்த காருக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கக்கூடிய விஷயம் இதுதான். அது வந்து நிஜமாவே ஒரு கார் தான். அவங்க வந்து முதலீடு செய்யறதுக்காக தான் விஜய் வந்து சந்திச்சிருக்காங்க. நெகட்டிவ் தேவையில்லாம நெகட்டிவ் அது பரப்ப வேண்டாம் இல்லையா. அடிக்கடி ஃபேன் கேர்ள் வந்து எட்டி எட்டி பார்க்குறாங்க, அப்படிதான் பார்ப்பாங்க. ஆமா. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கும் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஓகே, நாளை தினமும் நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். இலங்கையை தாண்டி உலகத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். சரி, நாளை சந்திக்கலாம். பை பாய். ஓகே.